Hi friends, welcome to RS Chaturthi Kitchen. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கொழுக்கட்டை ரெசிபி தான். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இது நான் வந்து அவல் பூரணம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன், நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கு நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எப்படி நைஸாக அரைச்சிருக்கேன்னு. நைஸாக அரைச்சாச்சு. ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நான் 1 கப் அவல் எடுத்ததால் நான் ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வந்து பிடிச்ச வெல்லம் தான். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப நல்லா சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு நான் தண்ணியாக பச்சை அரிசியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு மெத்தடு. நம்ம இன்ஸ்டன்ட் மாவுலையும் செய்யலாம், அரைச்ச மாவுலையும் செய்யலாம். இது வந்து நம்ம அரிசி ஊற வச்சு செய்கிற மெத்தடு. இதில் வந்து நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்காமல் இந்த இதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச அரிசி மாவை ஊற்றிட்டு சிம்லே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே வந்திங்கன்னா நல்லா கட்டியாகும். நமக்கு ஒரு பதம் தெரியும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் மாவு மாதிரியும் நம்ம வீட்டில் மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு மாதிரியுமே இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சு பூரணத்தை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி அச்சில் தான் செய்கிறேன் பாருங்கள். இந்த அச்சில் நான் மாவு உள்ளே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா நமக்கு அழகான ஷேப்பில் அழகாக கிடைக்கும். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குது. இது நமக்கு இன்ஸ்டன்ட் மாவு வாங்கினாலும் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அணில் அரிசி மாவுக்கு நமக்கு கிடைக்கிது இது. இப்போ நம்ம கையிலையுமே நம்ம செஞ்சு வைக்கலாம். இது மாதிரி சின்னதாக நம்ம நல்லா தட்டிட்டு அதில் அந்த பூரணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பூரணம் வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான அவல் பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். RS Chaturthi Kitchen மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.